ஸோ லிட்டரலி ஸ்பீக்கிங் நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை க்ளோசஸ்ட்டில் எடுத்துகிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக் ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு 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 கார் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சும்மா லேண்ட் ரோவர்னு ஒரு 4 தடவை பேசிட்டா போதும், லேண்ட் ரோவர் ஆட் வர ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலாக. அகெயின் டிபெண்ட்ஸ், அதை நிறைய லெவலில் இன்டெலிஜென்ஸ் வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக. நீங்கள் பேசுகிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே சர்வர் லெவலுக்கு போகாது, அதாவது அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டாங்க. பட் நீங்கள் இதை தான் பேசுகிறீங்க அப்படின்ற ஒரு ஐடியாலஜியில் அல்காரிதம்ஸ் எப்படி ரன் பண்ணுன்னா, ஓகே நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட், நம்மளாம் ஒரு மார்க்கெட், அந்த மார்க்கெட்டில் வந்து அவங்களோட தேவையை அறிஞ்சு அவங்களுக்கு ஆடை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் அவங்களோட ரெவன்யூவே இருக்குது. ஸோ இது ஆட் என்ஜின் தான் அந்த கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ரெவன்யூ சோர்ஸ். ஸோ உங்கள் டேட்டாவை உங்களுக்கு தெரியாமல் வந்து எடுத்து உங்களை யூட்டிலைஸ் பண்ணுறது தான். இல்லைனா ஃபேஸ்புக்கு என்ன ரெவன்யூ இருக்குது? ஃபேஸ்புக்கு ஆட் ரெவன்யூ இருக்குதுன்னு வச்சுக்கலாம். வாட்ஸ்அப்னால என்ன நிலைமை இருக்குது? கிடையாது ஆக்சுவலாக. ஸோ எல்லாமே இதுதான், டேட்டா தான். இப்போ வந்து தமிழ் ராக்கர்ஸ் மாதிரியான வெப்சைட்ஸ் வந்து நிறைய இருக்குது. அவங்க வந்து ஒரு ஓடிடியில் வந்து ஒரு படம் வருது, அது வந்து நம்ம சும்மாவே ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுக்க முடியாது நம்மளால். ஆனால் அந்த படத்தை ஈஸியாக டவுன்லோட் பண்ணி ஹை ரெஸ்ட்டில் அதில் என்ன குவாலிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியில் வந்து அன்றைக்கி ரிலீஸ் ஆன அரை மணி நேரத்தில் போட்டுடுறாங்க. அண்ட் அந்த வெப்சைட்டை பிளாக்கும் பண்ண முடியல. பிளாக் இந்த சென்ஸ் ஆஃப் எப்படின்னா, அந்த படம் ரிலீஸ் பண்ணுறவங்களாலையுமே வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியல. இது என்ன காரணம்? அதாவது இன்டர்நெட்டை நம்ம கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இன்டர்நெட் இஸ் நத்திங். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு உலகத்தில் இருக்க எல்லா கம்ப்யூட்டரையும் இணைக்கிறது தான் இன்டர்நெட், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஒயரில் நீங்கள் மாட்டுறீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் வருது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் உலகத்தோட கம்ப்யூட்டரோட ஒரு கம்ப்யூட்டராக மாறிடுறீங்க. ஆக்சுவலாக வந்து உங்களை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ப்ரிவெண்ட் இந்த சென்ஸ் லைக் நீங்கள் டார்க் வெப்பாக இருக்கலாம், இல்லை அதில் அவங்களோட ரவுட்டிங் லாஜிக்ஸே ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். ஒரு ப்ராக்சிஸ் வச்சுருப்போம், மல்டிபிள் ப்ராக்சிஸ் இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் வந்து ஒரு அவங்களோட சைட்டை உங்களால் இதுதான் சோர்ஸுன்றதே வந்து உங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாத லெவலுக்கு அவங்க வந்து எப்படி வச்சுருப்பாங்கன்னா, மாஸ்க் பண்ணி சில இன்ஃபர்மேஷன்ஸை உள்ள வச்சுருப்பாங்க. ரொம்ப சிம்பிளிஃபைடான லாங்குவேஜில் சொல்லலாம் இருந்தால் இதுதான். ஸோ ஒரு ப்ராக்சிக்கு பின்னாடி இருப்பாங்க. ப்ராக்சி வந்து நீங்கள் அந்த ப்ராக்சியை டார்கெட் பண்ணிங்கன்னா அடுத்த ப்ராக்சி எங்கே இருக்குன்னு தெரியாது, அடுத்த ப்ராக்சியை டார்கெட் பண்ணிங்கன்னா அடுத்த ப்ராக்சி எங்கே இருக்குன்னு தெரியாது ஆக்சுவலாக. ஸோ அந்த சோர்ஸ் தெரியாத லெவலுக்கு உங்களை வந்து பிளாக் பண்ணி வைக்கிறது தான் அவங்களோட அட்வான்டேஜஸாக இருக்கும்.